ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நடிகையை வந்து வேட்டையாட துடிச்ச நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தலைப்பு. ஏன்னா இது வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமாக நடந்திருக்கு இந்த விஷயம். ஸோ எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியல் நடிகையில் பல பேர் பொதுவாகவே வந்து அவங்களுடைய கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸில் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்றது தான் வந்து பெரிய கனவு. அது வந்து வந்த புதுசில் அப்படி கேட்டிங்கன்னா இருக்கும். அதுவே வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டாக ஒரு 5 வருஷம் 4 வருஷம் நடிச்சிட்டாங்க அப்படின்னா, அடுத்த அவங்களுடைய கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ரோலாச்சும் பண்ணிடணும் அப்படின்றது தான் அந்த கனவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய கனவுகள் சேஞ்ச் ஆகுது சீரியல் நடிகைகளில் மெயின் ஸ்ட்ரீமில் போகிறது. ஸோ சீரியலில் நடிச்சுட்டு சினிமாவில் நடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சீரியல் நடிகை இன்னொரு சீரியல் நடிகை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு சினிமாவில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்த இவங்க சினிமாவில் வாய்ப்பு தேட ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பேர் தான் மான்யா ஆனந்த். ஸோ இந்த நடிகை வந்து வானத்தை போல் அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் தெலுங்கு சீரியலில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகைன்னு வச்சுக்கலாம். ஸோ 29 வயசே ஆன மான்யா ஆனந்த் சினிமாவில் எப்படியாச்சும் பெரிய ஸ்டார் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட டைரக்டர்கிட்ட படியேறி போய் வாய்ப்புகளை தேடி இருக்கிறாங்க. அவங்க சொன்னபடியே வந்து பல ஷூட்டுகளும் வந்து நடத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த தனுஷ் பட வாய்ப்பு வந்து இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து மெயின் ஸ்ட்ரீமான ஒரு லீட் ரோலா இல்லை சப்போர்ட்டிங் ரோலா அப்படின்றது தான் தெரியல. பட் அவங்களுடைய படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்றது தான் வந்து இப்போது டாபிக். ஆனால் வந்து வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் வந்து அவருடைய மேனேஜர் தனுஷோடைய மேனேஜர் வந்து என்கிட்ட வந்து பல வேலைகள் வந்து பண்ண சொன்னார். அது வந்து சொல்கிறது கூட எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வேலைகளை நான் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த படத்தோடைய வாய்ப்பு வேணும் அப்படின்னா பண்ணணும். நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெஸ்பரேட்டாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறேன். நீங்கள் நடித்த சீரியலில் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வசனங்கள்லாம் என்கிட்ட பேசிட்டு இந்த விஷயத்த வந்து பண்ண சொன்னார். திரைமறைவு வேலைகள் வந்து பண்ண சொன்னார். அந்த ஹோட்டலில் போய் பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பண்ண சொன்னார். அப்படி பண்ணால் ரெடியாக இருந்தால் நீங்கள் உடனே அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி படத்தை வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஓப்பனாக சொன்னாங்க அப்படின்றத மான்யா ஆனந்த் ரொம்ப போல்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா பல நடிகைகள் பண்ண தயங்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம வந்து பேர் வாங்கிட்டு காசு சம்பாதிச்சுட்டு சினிமாவில் பெரிய ஸ்டாராக இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நடிகைகள் மத்தியில் இந்த நடிகை இப்படியெல்லாம் என்னை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக அந்த விஷயத்த வந்து பப்ளிக்கில் சொல்லி அதுக்கப்புறம் நான் அதை நிராகரிச்சிட்டேன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நடிகை மான்யா ஆனந்த் செஞ்ச இந்த வேலையை குறித்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் 70mm ஸ்டோரிஸ் சேனலும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி 3 எபிசோடு போட்டாச்சு. தேங்க்யூ.